Taste the Daily. கோவையில் யூடியூப் சேனல் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 50 லட்சம் பேர் பயன்படுத்தும் செயலி மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் கோவையில் குவிந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூப் சேனல் மீது வழக்கு போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயம்புத்தூரில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐம்பது லட்சம் பேர் பயன்படுத்தும் செயலி மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்து யூடியூப் சேனல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் கோவையில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் அங்கு திரண்டுள்ளார்கள். 10,000க்கும் அதிகமானோர் திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யூடியூப் சேனல் மீது வழக்கு தொடரப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அங்கு கூடியிருக்கிறார்கள். ஐம்பது லட்சம் பேர் பயன்படுத்தும் செயலி என்பதால் ஆதரவு காட்ட திரண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அங்கு போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பலரும் வருவாய் ஈட்டி வரும் நிலையில் பொய்யான வழக்குகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் கூறுகிறார்கள். அதிகமானோர் திரண்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் கோவை எல்&டி புறவழிச்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் ஒரு செயலி மீது பொய்யான குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு நடைபெற்றிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் கூறுகிறார்கள். ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கோவை எல்&டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தனியார் யூடியூப் பக்கத்தின் மீது வழக்கு பதிவு செய்ததை எதிர்த்து 10,000க்கும் மேற்பட்டோர் கோவையில் குவிந்துள்ளனர். பலரும் வருவாய் ஈட்டி வரும் நிலையில் பொய்யான வழக்குகள் கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 50 லட்சம் பேர் பயன்படுத்தும் செயலி என்பதால் ஆதரவு காட்டுவதற்காக அங்கு ஏராளமானோர் திரண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் கூறுகிறார்கள். ஒரே இடத்தில் அதிகமானோர் குவிந்திருக்கும் காரணத்தால் கோவை எல்&டி புறவழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், 50 லட்சம் பேர் பயன்படுத்தும் ஒரு செயலி மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவர்கள் கூறுகிறாங்க. அது என்ன புகார், என்ன யூடியூப் சேனல் மேல இந்த வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு? அங்கு ஏராளமானோர் கூடியிருக்க காரணத்தினால எல்&டி புறவழிச்சாலையில போக்குவரத்துல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. ஆனந்தி, மை V3 ஆட்ஸ் என்கின்ற ஒரு செயலி, அதாவது சில ப்ராடக்ட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு யூடியூப் ஆட்ஸ் பாக்குறதுக்கான ஒரு ஆக்சஸ் கொடுக்குறாங்களாம். அந்த ஆக்சஸ் மூலியமா நம்ம ஒரு நாளைக்கு ஆட் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேர வீடியோவை முழுமையா நம்ம பார்க்கும்போது குறைந்தபட்சம் 500 ரூபாயில இருந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தோம்னா 1,800 ரூபாய் வரை, ஒரு நாளைக்கு 1,800 ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு செயலியில மாதம் அதிகபட்சமா 55,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரை ஈட்டக்கூடிய அளவுக்கு அந்த யூடியூப் பக்கத்தின் மூலமாகவும் அந்த செயலியின் மூலமாகவும் தங்களுக்கு வருவாய் கிடைத்துக் கொண்டிருந்த சூழல்ல அந்த யூடியூப் பக்கத்தின் மீதும் அந்த செயலி மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது சமூக வலைதளங்களில் இது போன்ற ஒரு செயல்கள் என்பது கூடாது, இதனை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கொடுத்த புகாரின் பேரில்
அந்த செயலியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக அதன் மூலம் வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் இங்கு கோவை LNT பைபாஸ் பகுதியில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு தற்போது தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த செயலி மற்றும் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிய கூடாது என்பதை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தனியார் கல்லூரி இருக்கக்கூடிய அந்த நீலாம்பூர் பகுதியில் LNT பைபாஸ் தற்போது அந்த பைபாஸ் சாலை முழுவதும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனந்தி, அந்த சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் மற்றும் அந்த செயலியோட உரிமையாளர் யாரு? இப்ப அவர் எங்க இருக்காரு? இப்போ இவ்வளவு மக்கள் இருக்காங்க, போக்குவரத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இவங்களை அங்கிருந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இல்ல அப்புறப்படுத்துறதுக்கு காவல்துறை முன் வந்திருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல கூடுவாங்க அப்படிங்கறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று பார்த்தோம்னா இவர்கள் அனைவருமே நகரப்பகுதிக்குள் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவதாக இருந்ததாம். ஆனா சிட்டிக்குள்ள இவ்வளவு பேருக்கு அனுமதிக்க முடியாது என்ற கூறினதன் காரணமாக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்து இந்த LNT பைபாஸ் பகுதியில் நீங்கள் உங்களை ஆதரவை தெரிவித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கின்றனர். ஆனால் இங்கு கூடியவர்கள் இந்த நிறுவனத்தின் அந்த செயலியின் உரிமையாளர் சக்திவேல் என்பவர் தற்போது வந்துவிட்டார் என்பதன் காரணமாக மிகவும் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த LNT பைபாஸ் சாலை அந்த ஒரு சக்திவேல் என்பவரை பார்த்த ஆர்வம் இதில் திரண்டிருந்தவர்கள் அனைவருமே LNT பைபாஸ் சாலையின் நடுவில் நின்று கொண்டதால் கொச்சின் செல்லக்கூடிய அந்த பைபாஸ் முழுவதும் பாலக்காடு பைபாஸ் அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மக்கள் கூடிவிட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்ப அவர் இங்க வந்திருக்கிறாரு. இவர் மூலியமா மனுவா கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை இங்கே அனுப்பி இருந்தாலும் பைபாஸை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த போதிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பது இல்லை என்றே கூறலாம். மக்களிடம் கூடியிருக்கும் இந்த 20,000 பேருக்கு மேல் இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய பைபாஸ்ல எப்பவும் பரபரப்பா இருக்கக்கூடிய அதிக அளவுல கனரக வாகனங்களும் அதிகமா வரக்கூடிய இந்த ஒரு பகுதியில் திரண்டிருப்பது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் வழக்கு பதிவிற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனந்தி, பிரவீன், இப்ப இந்த யூடியூப் சேனல் செயலில இருந்து ஒரு நாளைக்கு மக்கள் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அதை ஃபாலோ பண்றவங்க? இப்ப அதுல ஏதாவது முறைகேடு நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி அந்த சேனல் மேலேயோ இல்ல அந்த செயலி மேலேயோ ஏதாவது புகார் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கா? ஆனந்தி, இது கொரோனா நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் இருந்தே பார்த்தோம்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலேயுமா இதுல ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது தகவல் என்ன அப்படின்னா அவங்க 1 லட்சம் ரூபாயில இருந்து 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடா இவங்க கொடுக்குறாங்க. அதுல சில ப்ராடக்ட்களையும் வாங்க முடியாத ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுல முன்பு இது போல பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுல வந்து இந்த செயலி மூலியமா ஆட்கள் சேர்த்துவாங்க. அது மூலியமா எக்ஸ்ட்ரா கிரெடிட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இதுல ஏகப்பட்டது இருக்காம அவ்வாறான சூழல்ல இதுல 2.5 வருஷமா தாங்கள் வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திடீரென்ற இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தங்கள் இவ்வளவு பேர் வருவாய் ஈட்டிக் கொண்டிருப்பதை ஒரு தடுக்கும் விதமாக உள்ளது என இங்கே அதில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள், முதலீடு செய்த மக்கள் அப்படி ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து தங்களது ஆதரவை காட்டும் விதமாக இங்கு கூடியிருக்கிறார்கள். ஆனந்தி, சரி பிரவீன், இப்ப இந்த கோவையில் இந்த யூடியூப் சேனல் மீது அந்த உரிமையாளர்கள் மீது என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க பிரவீன் இது சம்பந்தமா? அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கம்மி, அதுல இருக்கும்போது மக்களை வந்து ஒரு தவறான வழிநடத்தலின் பேரு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தவங்க தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இதன் பேர்ல சமூக வலைதளங்கள் சம்பந்தமான இந்த IT ஆக்ட் அந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்ல 3 பிரிவுகளுக்கு மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இது கோவையில் உள்ள மை V3 என்கிற யூடியூப் சேனல் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். போராட்டத்தால் கோவை LNT புறவழிச்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த செயலி மீது இதற்கு முன்பு மோசடி புகார் என்பது இதுவரை பதிவு செய்யவில்லை என்பதுதான் களத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் இப்ப இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக முறைகேடோ இல்ல மோசடியோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் அதிகாரிகள் இந்த யூடியூப் சேனல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடங்கி தற்பொழுது வரைக்கும் 2.5 ஆண்டுகளாக இந்த யூடியூப் சேனல் மற்றும் இந்த செயலி மூலமாக தாங்கள் வருமானம் ஈட்டி வந்ததாகவும் தற்பொழுது அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது கூறி அங்கு ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். Taste the Daily.